கோயில் சீட்டு போட்டு கொடுத்தாலும் பார்த்துமா வந்து பார்த்துமா சர்ச்சு ஒன்று கேட்டு ஏற்கனவே இந்த சீட்டு தான் போட்டு கட்டி என்னோட கன்சென்ட் இவங்களுக்கு மக்களுக்கு இந்த மாதிரி குழந்தைலாம் பார்த்தாலே நீ இங்க வாழ்றே நீ வாழ்வே கோழி மாதிரி இருக்கிற சாப்பிட்றே கோழி மாதிரி இருக்கிற இவரெல்லாம் எப்படி சென்னை காசிமேடு N4 கடற்கரையை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் நிதி அமைச்சர் மரிய வில்சன் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் பேட்டியளித்த ராஜேஷ்குமார், பெசன்ட் நகர், மெரினா கடற்கரை போன்று காசிமேடு கடற்கரையும் சுற்றுலா தலமாக மாற்றப்பட வேண்டும் என்றார். பின்னர் பேட்டியளித்த மரிய வில்சன், கடலில் ஏற்படும் அதிக உயிரிழப்புகளை தடுக்க நிரந்தர மீட்புக் குழு அமைத்து கண்காணிக்கப்படும் என்றார். நீங்க நினைச்சது முடியும் சார். தொழில் வந்து அவங்க வர முடியாது. வந்தா 30 ரூபா 50 ரூபா ஆட்டோ, போறதுக்கு 50 ரூபா ஆட்டோ, வர்றதுக்கு 50 ரூபா ஆட்டோ. பிள்ளைங்களை அங்க இங்க தொழிலுக்கு வராங்க, முடியல. வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. போறவங்க நாங்க வராங்களான்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால வாங்கிட்டு போனவங்க போயிட்டாங்க. சின்ன பிள்ளையில இருந்து நாங்க இங்க வளர்ந்தோம், எங்களுக்கு வீடு வரல. எங்களுக்கு ஏதாவது ரொம்ப பெருசா கூட வேண்டாம், சும்மா ஒரு ரூம் இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டா கூட போதும். நாங்க கோட்ரஸ் கூட கேட்கல. என்ன அடிப்படையில் நான் ஸ்டடி பண்ணிட்டு வரேன், ஸ்டடி பண்ணிட்டு வரேன். இவங்க எதிர்காலத்தை நாங்க வந்து சின்ன பிள்ளைல இருந்து நாங்களும் இங்க வளர்ந்துட்டோம். இந்த இடத்துல குழந்தைங்க அடுத்த ஜெனரேஷன் படிக்கணும். நாங்களும் இந்த மாதிரி இதுல தான் நாங்களும் இங்க வளர்ந்தோம். எங்களோட பிள்ளைங்களும் இங்க தான் வளருது. தலைவரோட ஆட்சியில நல்ல அதே மாதிரி ரேஷன் கடை நிறைய பேர் கிடையாது. தலைவரோட ஆட்சியில எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்க இப்ப வந்ததே ஜெயிச்சுட்டு வந்து ஜெயிச்சுட்டு நன்றி சொல்லல, வந்து என்ன எது நெட்டி பார்க்கல. எவ்வளவு மழையில நாங்க கஷ்டப்பட்டோம், எவ்வளவு இது பட்டோம். அதிமுக காரங்க சோறு போட்ட மாதிரி திமுக காரங்க சோறு போடல. என்ன அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க வந்து நீங்க எங்களை பார்த்து எங்க குறைங்களை கேட்கறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கு. கை கட்டக்கூடாது, கை கட்டுற பழக்கமே இன்னும் இவங்க இங்க வாழ முடியாது. எங்க டாய்லெட் இல்லை, சேஃப்டி இல்லை, எதுவுமே இல்லை. கேம்பெயின் பார்த்து சொன்னேன், என்னதான் பண்ணுவோம். ஆதார் வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கணிக்கணும். யார் யார் வாங்கினாங்க, எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கு, கம்யூனிட்டியில் பண்ணிடலாம். அவங்க தான் நம்ம கால்குலேஷன் நார்மல் பிரச்சனை சார். அவங்க அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுல வாழ முடியாது. ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் வந்து தேர்தல் நிற்கும் போதே இங்கே வந்து இந்த இடத்த மேம்படுத்தணும், பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும். ஏன்னா இன்றைக்கி பெசன்ட் நகர் பீச்சாக இருக்கட்டும், மெரினா பீச்சாக இருக்கட்டும், இங்கே கூட நிறைய பல்வேறு பணிகள் நடக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஆர்கே நகர் N4 என்கின்ற இந்த பீச்சில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர்றதுக்கு இந்த CRZ கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் அதில் வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கணும். இப்போ அதில் வந்து அந்த பெர்மிஷனை வந்து இப்போ 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரிப்பட்ட ஒரு விதிகள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நம்ம சரியாக ஆராய்ந்து, ஏன்னா நிதியமைச்சர் வந்து கண்டிப்பாக அதை செய்யணும். ஏன்னா வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், இங்கே உள்ள மக்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த கடற்கரையை எப்படி பண்ணலாம், இதில் வந்து எது மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்து அது ஒரு இது ஆக்கப்பூர்வமாக இது செய்திருக்கோம் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் வரணும். அதுக்காக ஒரு முதல்ல இது சாத்தியக்கூறுகள், அதாவது ஃபீஸிபிலிட்டி இருக்கான்னு ஒரு ஸ்டடி பண்ணி தரவாக வந்து இருக்கக்கூடிய நல்ல எக்ஸ்பர்ட் டீமை வச்சு நாங்கள் இதை ஆய்வு பண்ணி இதில் என்னென்ன மாதிரி இதை மேம்படுத்தலாம், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை எப்படி பயன்படுத்த முடியும், வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய அளவில் இதை மேம்படுத்துவதற்கு சுற்றுலாத்துறை மூலம் நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் நம்ம வாக்குறுதி அளித்தபடி இங்கே ஆர்கே நகர்
ஒரு N4 பீச் என்று அழைக்கப்படும் இந்த பீச்சை வந்து ஒரு சுற்றுலா சூழலாக நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இனிஷியேட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை நான் ஆனரபிள் மினிஸ்டர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவங்க வந்து நேரம் ஒதுக்கி இன்றைக்கி இங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்ன பெஸ்ட் பாசிபிள் வே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆய்வு பண்ண இங்கே வந்திருக்காங்க. ஆர்கே நகர் மக்கள் சார்பாக அமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் வரப்போகிற நாட்களில் கூடிய விரைவில் அமைச்சர் அவர்கள் இனிஷியேட்டிவ் அப்புறம் இந்த இடம் கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வரப்போகிற நாட்களில் ஆர்கே நகர் மக்கள் அதை பார்க்க தான் போகிறாங்க. என்னென்ன திட்டம் கொண்டு வருங்க சார்? இல்லை, இங்கே ஃபஸ்ட்டு ஆனரபிள் மினிஸ்டர் வந்து சேங்ஷன் பண்ண பிறகு இங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரும், நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் வரும், நிறைய மீனவர் ஃபிஷர்மேனுங்களுக்கு வந்து நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் கொடுக்கலாம், சைக்கிள் ட்ராக் கொடுக்கலாம், வாக்கிங் ட்ராக்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸ்கேட்டிங் போர்டு எல்லாமே ப்ரொப்போசலில் இருக்குது. பட் எல்லாமே வந்து அமைச்சர் அவர்கள் வந்து இந்த விசிட் முடித்த பிறகு அவங்க ப்ரிவ்யூ பண்ணி சேங்ஷன் பண்ண பிறகு எல்லாம் நடைமுறை வரும். இந்த பகுதியில் நிறைய வந்து உயிரிழப்பு ஏற்படுது. காரணம்னாக்கா இங்கே வந்து பசங்க குளிக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க குளிக்கிறாங்க. உடனடியாக வந்து மீட்டுறதுக்குன்னு ஆட்கள் இல்லை. ஃபயர் சர்வீஸ் வந்தால் 1 மணி நேரம் ஆகுது, வெறும் நீச்சல் வரத்தான் 2 மணி நேரம் தாமதம் ஆகுது. உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது. இது தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிகள் இருக்குது? லைஃப் கார்டு போடணும். இங்கே லைஃப் கார்டு இல்லை. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது நிறைய டெத்ஸ் கேஷுவாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இங்கே போர்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அமைச்சர் வந்திருக்காங்க, டூரிஸ்ட் டெவலப்மெண்ட், அவங்கள்ட்ட இந்த கோரிக்கை வச்சுருக்கிறோம். அவங்களும் வரப்போகிற நாட்களில் ஒரு லைஃப் கார்டு டீம் கொஞ்சம் செட் பண்ணுவாங்க நம்புறோம். சார், கடந்த 40 வருடமாக இதே 500 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் உங்ககிட்ட வந்தோம்னா 500 மீட்டர் சொன்னாங்க. அதுதான் ஈசிஆர் மற்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பீச் எந்த லெவலில் போயிடுச்சு, இது பின்தங்கியே இருக்குது வட சென்னை. இல்லை, அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லாம் ஒரு முடிவு எடுக்க தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி விசிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீக்ஸ்லேயே கண்டிப்பாக வந்து இது ஒரு இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக எடுப்பாங்க நம்புகிறேன் நான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.